குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மினியேச்சர் குக்கிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனக்கே, ஏன்னா இது வந்து பொட்டேட்டோ டிஷ் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சாப்டாப் பொட்டேட்டோ கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பூன் எடுத்துட்டு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர், நம்மளுக்கு தேவையான அளவு, எனக்கு மினியேச்சர் குக்கிங்கில் நம்மளுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஒரு மிக்சரை கொடுக்கணும். ஏன்னா இது வந்து கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் பொட்டேட்டோக்கு வந்தாலும் கார்ன்ஃப்ளவருக்கு எண்ணெய் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய கார்ன்ஃப்ளவர் போட்டு பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக வரும். இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு அளவே இல்லை. இப்போ வந்து நல்லா ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும். சரி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு காட்டுறோம். இப்போ நல்லா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காண்டி நம்ம நிறையா போட்டுருக்கோம். தென் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் காரம் பிடிச்சவங்க நிறைய ஆட் பண்ணிக்கலாம், காரம் பிடிக்காதவங்க கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா வந்து ஒரு மிக்சரை கொடுத்துருங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா உருளைக்கிழங்குக்கும் நல்லா படமாது பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நானும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு காரம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக தேவையான அளவு உப்பு, இதே இதில் தேவையான அளவு கூட எடுத்துட்டு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடும். இப்போ கொஞ்ச நேரம் வந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கையில் இல்லைன்னா ஸ்பூனில் எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன், ஏன்னா இது பேட்டா நல்லா வந்து மிக்சர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு அடுப்பு செட் பண்ணிட்டு காட்டுறோம். இதோ பாருங்க, நல்லா அடுப்பு காஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சக்கப்புறம் காட்டுறோம். இது பாருங்க, நல்லா எண்ணெய் வந்து அந்த பபிள்ஸ் வரது உங்களுக்கே தெரியுது இல்லையா. இப்போது நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுக்கணும். எடுத்து விட்டு மசாலாஸில் கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனால் தான் நம்ம திருப்பி போட்டு எடுக்க முடியும். இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, இது வந்து மினியேச்சர் ஓகேங்களா, அதனால் நான் கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, நல்லா சவுண்ட். அது இப்போ கிறிஸ்பினஸாக இருக்க போல சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது.
சரி, இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கு பாருங்க. இப்போ ஃப்ரை ஆன பிறகு காட்டுறோம். இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு போராடி ஒரு விடுதலை இந்த வெற்றி பெற்ற மாதிரி ஒரு உருளைக்கிழங்க ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறேன், ரொம்ப யம்மியாக இருக்குது. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மினியேச்சர் இல்லைன்னா நீங்கள் பெரிய கேஸில் கூட செஞ்சுக்கலாம். இதை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நாங்கள் மினியேச்சரில் செய்யறதுனால இந்த வாட்டி கேஸில் தான் செஞ்சோம். பார்த்தீங்களா, போன வாட்டி நாங்கள் செஞ்சது கல்லில், இந்த வாட்டி கேஸில் செஞ்சோம். யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எனக்கு இன்னும் சாப்பிட்டுனே இருக்க போல் இருக்குது. சரி, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேஸ்னா பெரிய கேஸ் இல்லை, சின்ன கேஸ். ஏன்னா நம்ம மினியேச்சரோட கேஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுக்கினே இருக்கலாம் போல் இருக்குது. தென் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ் ப்ளீஸ். ஏன்னா ஷேரும் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ்.